பொதுவாக நம்ம ஊரில் அந்த பொண்ணு பார்க்குற சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல பொண்ணு வீட்டிலேருந்து போய் பையனை போய் பார்த்துட்டு வருவாங்க. பிறகு மாப்பிள்ளை வீட்டில் பையன் வீட்டிலேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே பேச ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாரு, அமித்ஷாவை பார்த்துட்டு வராரு. ஆனால் என்ன பேசணும் என்னங்கிறதெல்லாம் சொல்ல, தமிழ்நாட்டுக்காக தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தே பார்த்தோன்னா அங்கேருந்து அமித்ஷா வர்றாரு. வந்த வேகத்தில் உடனே பேசுகிறாங்க, டக்குன்னு கூட்டணி முடிவாகுது. அந்த பக்கம் அவங்க பாஜக தலைவர் அவரை மாற்றுறதுக்கான அந்த விஷயமும் முடிவாகுது. டக்குன்னு முடிவாகுது. இந்த இதுக்கு பின்னணியில் என்ன தான் நடந்திருக்குது? இது வந்து பொண்ணை பார்க்கறது, கல்யாணம் பண்ணுறதுலாம் இல்லை சோழர். இது வந்து பொண்ணை தூக்குறது. இது வந்து அதிமுகன்ற பொண்ணை தூக்குறாங்க இவங்க. அது பார்த்தோன்னா சில சம்பிரதாயங்கள் என்ன பண்ணுவாங்கட்டா, பொண்ணு விட்டு போயிடக்கூடாதுன்னு வந்து பார்த்த கையோடு அப்படியே பூ வச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணு பார்த்த கையோட பூலாம் வைக்கல, பொண்ணை பார்த்த கையோட தாலி கட்டிட்டாங்க. பொண்ணை அப்போ தான் பார்க்குறாங்க, அப்போவுமே தாலியை கட்டிடுறாங்க. ஓகே.